சார் இப்ப பிரஸ் மீட்ல சார் தான் மட்டும்தான் ஆடணுமா, மத்தவங்க ஆடணும்னு நினைக்க கூடாதா அப்படிங்கறத பேட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் கருத்து மற்றொரு தலையிட முடியாது சார். அவர்களுக்கு உரிமை உண்டு. ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டுல உங்களுக்கு உரிமை உண்டு, மற்றவர்களுக்கு உரிமை உண்டு. நான் நினைச்சா ஆண்டவனே தண்டிச்சிருவாரு, நான் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சா ஆண்டவனே தண்டிச்சிருவாரு செங்கோட்டையன் சொல்றாரு. அது அவருடைய கருத்தா இருக்கலாம். இல்லப்பா அதிமுக சார் அவருடைய கருத்து நான் என்ன மாதிரி அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, எனக்கு ஒரு கருத்து இருக்கிறோம். அது கருத்து சுதந்திரம், அது ஜனநாயக நாடு. அதனால அவருடைய கருத்துல இது அவரை பத்தி நல்லா புரிஞ்சுங்க. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. அவரை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. பாஜகவிற்கு வருவார் எதிர்பார்க்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போயிட்டாரு. அவர் அதை எப்படி பாக்குறீங்க சார்? அவருடைய அந்த முடிவை, ஏன்னா ஒரு புதிய கட்சிக்கு ஒரு மூத்த தலைவரா போயிருக்கிறாரு. நீங்களும் அதிமுகவில் இருந்து வந்தவர், அவரும் போயிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? மதிப்புக்குரிய செங்கோட்டை அண்ணன் அவர்கள் அவருடைய சொந்த முடிவாக எடுத்திருக்கிறார். இப்போ அவர் எங்கள் கட்சியில் இருந்து போயிருந்தா அதில் நாங்கள் அதை பற்றி நாங்கள் கருத்து சொல்ல முடியும். அவர் இன்னொரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போயிருக்கார். அவருக்கு 50 வருடம் அனுபவம், 8-9 முறை சட்டமன்ற உறுப்பினர். அவர் ஒரு முடிவை எடுத்து ஒரு கட்சிக்கு போயிருக்கிறார். அதை பற்றி நம்ம விமர்சனமோ கருத்து சொல்லவோ இருந்தால் அது சரியாக இருக்காது. இது நீங்கள் அவருடைய அந்த செங்கோட்டையன் அவர் எடுத்த முடிவு. அதிமுக என்ற ஒரு இயக்கத்திலிருந்து அவர் வெளியேறி இன்று சகோதரர் விஜயோட இயக்கத்தில் இணைகிறாரு. அவருடைய தனிப்பட்ட விருப்பம், உரிமை, நம்ம ஒன்று சொல்ல முடியும். அதனால பலம் நினைக்கிறீங்களா தாவேகாவுக்கு? இல்லை பலம், அது பலமா பலவீனமாங்கிறது அது நீங்கள் அடுத்து தேர்தல் வருது, அந்த தாவேக்கு அந்த இயக்கம் பெறுகின்ற மக்களுடைய வாக்குகளாக இருக்கட்டும், வெற்றிகள், அதை வச்சு நம்ம சொல்ல முடியும். செங்கோட்டையன் ஒரு அரசியல்வாதி, அவர் எடுத்திருக்க முடிவு அவ்வளவுதான். செங்கோட்டையன் விஜய் கட்சியில போய் இணைஞ்சிருக்காரு. இது குறித்து கருத்து சார்? ஓகே, நன்றி சார். அவர் வெளியேறிட்டாரு, நீக்கியாச்சு. எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெளிவான பதில் சொன்னார். அதிமுகவில் இல்லாத ஒருத்தரை பற்றி கேள்வி கேட்பதும் தவறு, பதில் சொல்லுவதும் தவறுன்னு. அதுதான் எங்களது பதிலும். மிகப்பெரிய சீனியர், 50 வருஷம் ஒரு அரசியல் இருந்திருக்காப்ல, ஒரே கட்சியில அவர் போய் ஈஸியா நீக்கிட்டாங்க. அவர் தப்பு செஞ்சு நினைக்கிறேன். கட்சின்னு கடல் மாதிரி ஒரு கட்சியில் பல பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், சின்ன சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யும். கட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதான் உண்மையான ஒரு தொண்டனுக்கு அழகு. அந்த வழியில் எடப்பாடியார் தார்மீக ரீதியாக தர்மத்தின் வழியில் சென்றுகிட்டு இருக்காரு. அதனால அவருடைய வழி சரியான வழி தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.